ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி வருகின்றார். அப்போது குடும்பத்தில் நம்ம இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடில் போயிட்டு இருப்போம் இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன சர்க்கிள்கள் இது எல்லாமே வரும். அப்போது மகர ராசிக்காரங்க இந்த டயத்தில் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு முடிவெடுக்கிறத நீங்கள் முடிவெடுக்கும் போது அதற்கு சில மாறுபாடான கருத்துகள் வீட்டிலேருந்தே வரும். அதனால் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெளில போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பின்னா ஒரு பைக்கே ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாரு, அது கம்மியான ரேட்டு கிடைக்கிதுப்பா அந்த பைக்கு, சரிங்களா. இந்தளவு கம்மியான ரேட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிறேன் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா வீட்டு பெரிய சிக்கலாக இருக்கும். நீங்கள் யாரு கேட்டு அந்த அமௌண்ட்டு கொடுத்துருவீங்க, எப்படி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, யார்கிட்ட இருக்குது, இப்படி ஒரு சிக்கல்கள் அதில் பின்னடைவு ஏற்படும். இதுதான் ராசியதிபதி வக்ரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த சிக்கல்கள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியில் இருக்க நபர்கிட்ட பேசும்போதும் சரிதான், கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை விடுங்க. நம்ம ஜாலியாக பேசுவோம், ஓகேங்களா, ஜாலியாக பேசுவோம். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அங்கேயும் கூட சரிதான், நம்மளை மீறி சில வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம். அந்த வார்த்தைகள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் மாட்டிக்குவோம் இப்போ இந்த டயத்தில். ஏன்னா ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்காரு, அவர் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கலாம். வக்ரகதியில் இல்லாமல் ஆட்சி பலத்தோடு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால இந்த டயத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் ரொம்ப கவனமாக நிதானமாக பார்த்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும். குழந்தைங்க எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா, அடியை அடிமேல் அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த குழந்தை அப்படி லைட்டாக தடுமாறி நடக்கும். அது மாதிரி அந்த அடியில் ரொம்ப கவனமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் வருமானம் குறையிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகம் ஒரு சஞ்சாரம் பண்ணும்போது, ஒரு வக்ர கிரகம் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது அது இல்லாமல் அவரே ராசி அதிபதி அவர் தான். அப்போ சஞ்சாரம் பண்ணும்போது வருமானத்தில் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவு கவனமாக பார்த்துக்கோங்க. எதனாலன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிகிட்டு இருப்போம், அதேல வந்துட்டுருக்கோம், அதேல வருமானம் வரும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப செலவுகளை ரொம்ப எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி செலவுகளை சுருக்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் இப்போது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் கூட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். எங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான். புதன் சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அடுத்த ஸ்தானமான உங்களுடைய ராசி மீது பதியுது. இது மிக 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 சிறப்பு. இது ரொம்ப அற்புதம். ஏன்னா பாக்யாதிபதியினுடைய பார்வை பதியுது. அதாவதுங்க இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ராசி அதிபதி வக்ரகதியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பஸ்தானத்தில். நம்ம என்னங்க பண்ண போகிறோம், என்ன சிக்கல் போதோ அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது இதுதாங்க இறைவன் மிகப்பெரியவன், ஓகேங்களா. அவனுடைய அன்பு எவ்வளவு அளவு கடந்த அன்பு பாருங்கள். 7ஆம் இடத்திலிருந்து பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், இவங்க 2 பேருடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. அவர் இல்லைன்னா என்னப்பா, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறோம்ப்பா அப்படின்னு பக்கபலமாக நிற்கிறாங்க. யார் பக்கபலமாக நிற்கிறாங்க? உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக நிற்கிறாங்க. உங்களுடைய தாய் மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள்
எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பெண்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம அவங்க கூட, அதாவது ஒருத்தவங்க கூட ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அவங்க கூட நல்லபடியாக பேசி நல்லபடியாக இது பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி நல்ல சுமூகமாக நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த வாங்கி கொடுங்க. பெருசாக என்னங்க எதிர்பார்க்க போகிறாங்க, சில விஷயம் கேட்பாங்க, எதிர்பார்க்குற விஷயத்த வாங்கி கொடுங்க. அப்படி செய்யும்போது அவங்க நம்ம மேலே மிகப்பெரிய அன்பு வச்சுருப்பாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்கிற மாதிரி அந்த அன்பின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாங்க. இறைவனையே கட்டி போடலாமே அன்பின் மூலமாக. ஓகேங்களா? கிருஷ்ணரை குழந்தைய இருப்ப என்ன தெரியிட்டு இருக்கான்ட்டு அவங்க அம்மா உரலில் கட்டி போட்டாங்க. கிருஷ்ண பகவானுக்கு தெரியும் நம்ம தான் மகாவிஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ண பகவானுக்கே தெரியும். அதுலேருந்து தப்பிச்சு போயிட முடியாதா? அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி ஒரு அன்பின் மூலமாக நல்லா எல்லாரும் கூட ரொம்ப அன்பாக இருங்க. ஏன்னா ராசிதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால இந்த டயத்தில் நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுற்றி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அன்போட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தில் ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ணலாம். இதுதான் ராஜதந்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் ராஜதந்திரம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. முயற்சிகளுக்கு பக்கபலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஓகேங்களா? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ முயற்சிகள் எடுங்க. அந்த முயற்சிகள் மூலமாக பலவிதமான விஷயத்தை கரெக்டாக சாதிச்சுக்குவீங்க. தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி மீது பார்வை பதிக்கிறார். அப்போது தொழில் உங்களை தேடி வருது. அந்த தொழிலில் அந்த லாபங்கள் வருது. தொழிலில் வருமானத்தில் குறைவில்லாமல் வருது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாமே தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு காட்டுறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் என்னன்னா அவர் இப்போ 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இப்போ எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள், நல்ல வருமானம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத வருமானம் மகர ராசிக்காரங்களுக்கு. அதுக்காக எப்பவுமே எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க கூடாது. எந்த வேலையும் செய்யாம நீங்கள் உங்களோட வேலைகளை பார்த்துட்டே இருங்க. உழைப்பாளிகளுக்கே உயர்வு கிடைக்கும். ஓகேங்களா? சோம்பேறிகளுக்கு சோறு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால உழைப்புன்னு உழைப்புல போயிட்டே இருங்க. எதிர்பாராத வருமானம் உங்களுடைய கைகளுக்கு சேரும். அது அரசாங்கத்தின் மூலமாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் மகர ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த 2 வழிபாடும் வச்சுக்கோங்க. அதன் மூலமாக, இந்த வழிபாட்டின் மூலமாக சிக்கல்கள், ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்காரு, என்னப்பா பண்ணுறது, அதெல்லாம் அதை பற்றி கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் தாயார் மகாலட்சுமி அம்மா பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? உங்களுடைய வேலைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. அதற்கு என்ன வேணுமோ, என்ன வர வேண்டுமோ அதை விட அதிகமாகவே உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். பெருமாள் தாயார் வழிபாட்டின் மூலமாக மிக சிறப்பான ஒரு வாரமாக மகர ராசிக்காரங்களுக்கு இது அமைது. இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.